இந்த பையனோட கல்யாணத்துக்கு போகிறோம். இங்கே பாருங்கள் என்னென்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இவன். கண்ணத்தொர மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் அவர் பல் தேய்ச்ச பேஸ்ட் என்னது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. கதா தர இந்த பாருங்க அவன் தான். அசோ பெரிய டிஷர்ட் போட்டிருக்கியா இல்லை எலும்பாயிட்டியா? ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் சூர்யா. ஆக்சுவலாக வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். செங்கோட்டையிலேருந்து 3 நாள் அங்கே தான் ஸ்டே. செம்ம ஃபன்னாக இருக்க போகுது எனக்கு. மேரேஜில் கம்பெனி கொடுக்குறதுக்கும் லைட்டு பிடிக்கிறதுக்கும் வந்து சிவகாசியிலேருந்து ஹரிகரன் ஒருத்தர் வந்திருக்கா, சென்னையிலேருந்து ஒருத்தர் வேறு வந்துக்கிட்டு இருக்கா. ஸோ நாங்கள் 3 பேரும் கோயம்புத்தூர் ஒரு கலக்க போகிறோம். முடிஞ்ச அளவு கோயம்புத்தூர் ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு வீடியோ பேக்கேஜாக போடுறோம். கூடவே இருங்க. எங்கே போகிறோம்? வெட்டிங் ஷூட். ஃபஸ்ட்டு ட்ரெயினை பிடிக்க போகிறோம். பயங்கர லேட்டு. வாங்க போவோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா என் ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கோம். கூட வந்து சிவகாசி ரோமியோ ஹரிகரன் வந்திருக்காரு. அப்புறம் வந்து வீடியோகிராஃபர் என்ன வந்திருக்காங்க. போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக ட்ரெயினை பிடிச்சது வந்து ஒரு பெரிய காமெடி. ட்ரெயின் ஏறிட்டு எல்லாத்தையும் சொல்கிறேன், கூட வாங்க. ஆமாம், நாங்களே ட்ரெயினை விட்டுட்டு 11 மணிக்கு மேலே பஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். உட்காந்து எதுக்கு பஸ் என்ன பார்த்தா செலிப்ரிட்டி மாதிரி இருக்கா? இல்லை அவனை பார்த்தா இங்கே வந்ததுலேருந்து குளிக்காமல் இருக்க ஆட்களை பார்த்தா நாங்கள் ஆட்டோகிராஃப் எங்களை பார்த்தா குளிக்காத மாதிரி இருக்குது. ஐடி கார்டு போட்டு இது சொன்ன மாதிரி இருக்குது. சத்தியமாக குளிக்கவே இல்லை. இது என்ன விளாக் மாதிரியா? ஆமாம், விளாக் தான். வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து இந்த பையனோட கல்யாணத்துக்கு போகிறோம். அங்கே போய் என்ன நடக்குங்கிறது எல்லாத்தையும் காட்டுறோம். வீடியோ போடுறோம் யூடியூப்பில். உனக்கு பொண்ணு கிடைக்குது, அடுத்த முகூர்த்தத்தில் உனக்கு கல்யாணம் நடக்குது. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. நீ மட்டும் சந்தோஷமா இருந்தாலும் சும்மா பேச்சுலராக இருந்துக்கிட்டு நாங்கள் மட்டும் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படணும். உனக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் ஒரு ஸ்டூடியோக்காரன் ஆர்டர் கேட்கிற உனக்கு சிதம்பரம் மாதம் ஒரு கல்யாணம் பண்ணிடு. மாதம் நாங்கள் மட்டும் மாதம் உனக்கு ஆர்டர் கொடுப்போம். ட்ரெயின் வந்துருச்சு. தண்ணி வேண்டாம், ஒரு கேன் இருக்கு. தண்ணி வச்சிருக்கியா? ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயினை கண்டுபிடிச்சது இன்பராஜ். என் பேர் சூர்யால, இன்பராஜ் இல்லை. ட்ரெயின் வந்துருச்சு. எஸ்டன் கோச்சில் ஏற போகிறோம். இவ்வளோ லக்கேஜ் எடுத்துக்கிட்டு இது எல்லாமே ஏன் லக்கேஜ் தானே? லக்கேஜ் தான். அங்கே உள்ள லக்கேஜ் காட்டு. ஆமா, ரொம்ப கஷ்டப்படுதான். அவனுக்கு ஒரு புல்லட் பைக்கும் நல்ல பேண்ட் சட்டையும். எங்க போறோம்? இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தான். எஸ்டன் போயிருச்சான். எஸ்டன் பார்த்துட்டு எஸ்டன் அங்க போயிருச்சு. மாப்பிள்ளைக்கு வழி விடுங்க. ஏறுங்க. நம்ம எங்க போறோம் சொல்லி. இப்போ எங்க போறோம்? யாரு கல்யாணத்துக்கு? எங்க போறோம் சொன்னல. வண்டியா 19 எத்தனை நம்பரு? 19 எத்தனை நமக்கு? 22வா? 22வது நம்பர். ஒரு வழியாக ட்ரெயினை பிடிச்சாச்சு. டிஸ்கஷன் ஃபார் சீட். வாட்டரா? இங்கே இருந்து நான் உனக்கு வாடான்னு சொல்லணுமா? கமான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆஹோ, இங்கே பாருங்க என்னென்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இவன். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இப்படிலாம் பார்த்துட்டா, இப்படிலாம் பண்ணிட்டா உனக்கு பொண்ணு கொடுத்துருவாங்களா? திருநெல்வேலி ஸ்டேஷனுக்கு நான் வந்து 2வது டைம் வரேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். வெட்டிங் ஷூட் போகிறோம். ஃபர்ஸ்ட் டைமே என்னை 2 கிலோமீட்டருக்கு மேலே நடக்க வச்சுட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறியா? கேமராட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறியா? நல்லா இருந்துச்சு. நடந்து வந்தேன். ட்ரெயின் ஏறலாம். வண்டி கிளம்பிருச்சு. வா எங்கே போகிறோம்? எங்கே நாம போகிறோம்? கோயம்புத்தூருக்கு. எதுக்கு போகிறோம்? எந்த மாமா கல்யாணம்? பாலாஜி மாமாக்கு. சரி. ஒரே மிலிட்ரி கெட்டப் தானே. பேக்கு, ட்ரெஸ்ஸு. மிலிட்ரி போக தான் முடியல. இதையாவது நிறைவேற்றிக்கிடணும். எது கலவுற நீ? கர்லி ஹேரு. ஊர் ஃபுல்லாக பார்ப்பாங்க உன்னை. டிங் நல்ல கர்லி ஹேருண்ணே.
என்னங்க மாப்பிள்ளையை பேக் விட்டு விட்றீங்க நீங்கள்? ஆமாங்க பாருங்க என்ன கல்யாணம் பண்ணி பொண்ணே போடுவாங்க அந்த ஆசை வேறையா? ஸ்டேஜில் என்னென்ன அட்டகாசங்கள் நடக்க போகிறதோ. டிக்கெட் செக் பண்ணிட்டு இருக்காங்க. 22 நான் போடும்போதே 2 அப்பரு, எல்லாத்துக்குமே அப்பர் தான் கொடுத்தேன். அதனால் உங்களுக்கு சைடு அப்பர் விழுந்துச்சு. ஓகே, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ தூங்க போகிறோம். தூங்கிட்டு காலையில் போய் 7:30க்கு இறங்கும்னு நினைக்கிறேன். இறங்கினதுக்கப்புறம் அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். நீங்கள் தூங்க, நாங்களும் தூங்க போகிறோம். அப்படி கிளைமேட்டு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குல்ல, சரியான கிளைமேட். நல்லா கொள்வது விடிந்து விட்டது. அப்படி செம்மையாக சில்லுன்னு இருக்குது. மணி இப்போ வந்து 7 மணி ஆகுது. 7:15 ட்ரெயின் வரும்னு நினச்சோம், பட் 7 மணிக்கே வந்துருச்சு. அடுத்த ஸ்டாப் கோயம்புத்தூர் தான். அப்படி எவனா உருவிட்டு போயிட்டவன் நினச்சி கேமராவை. சரியான வியூவாக இருக்கு போகிறேன். எல்லாம் விழுந்துடாத ஒன்றும் தூக்க முடியாது, என்னால் பாடி தாங்காது, அவ்வளோதான். இந்தாங்க புது மாப்பிள்ளையும் எந்திரிச்சிட்டான். ஏன்ட்டு இப்போ பேஸ்ட் வாங்கி ப்ரெஷ் பண்ணியிருக்கான். இந்த பேஸ்ட் மட்டும் அதை தான் படையப்ப படத்தில் சொல்லுவாங்களே, மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் அவர் பல் தேய்ச்ச பேஸ்ட் என்னது அப்படிங்கிற மாதிரி. சரி, எல்லாரையும் ஒவ்வொருத்தனையும் எழுப்பி விட்டுட்டு வருவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சாமியார் எழுப்புவோம், எந்திரிச்சிருக்க கூடாது. மாப்பிள்ளை அவன் எந்திரிச்சு பல் தேய்ச்சிட்டு படுத்துருக்கான்ல. ஆமாம், ஃப்ரெஷ்ஷு காலையில். எந்திரிங்க மாப்பிள்ளை, ஹாய் சொல்லுங்கள். அவங்க அதால கருப்பு இங்கே பாரு, கண்ணை துற வீடியோ எடுக்கணும்னு தெரிஞ்சிச்சு போல. ஏதோ மிலிட்ரி ஆஃபீஸர் மெல்ல வீடை கோடு மானமே அப்படிங்க மாதிரி இறங்க போகிறோம். இறங்கிட்டோம். சரி, போயிட்டு வா, பார்ப்போம். என்ன பார்ப்போம். அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? நாங்கள் எங்கேயா போயிட்டு வரோம் நைட்டுக்குள்ளே. எப்படியாச்சு தம்பி வந்து ரக்கெட் பாய் இறங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரூமுக்கு தான் போகிறோம். ரூமுக்கு தானே? அடுத்த ரூமுக்கு தானே? ரூமுக்கு தான் மாப்பிள. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குண்ணா. நல்லா எல்லாரும் இங்கே வந்துடுங்க, அப்போ தான் நல்லா சூப்பராக தெரியும். வேன் வருதா? அப்போ சூப்பர். வேன் தான் வருதா? வேனில் போகிறோம் எல்லாரும். கோயம்புத்தூர் வந்தோடனே அந்த கோயம்புத்தூர் ஸ்மெல் வேறு லெவலு. ட்ரெயினில் யாருக்குன்னே வேறு லெவலு. பாத்ரூம் அப்புறம் வந்து டிடிஆர் வேறு லெவலு. ரொம்ப கராராக இருந்தார். பாருங்க, பொண்ணு இன்னொன்னே கரெக்டாக சொல்லுவான் தலைவர். மானத்தை வாங்காதடா. கோயம்புத்தூருக்கு நான் வந்து இதோட 2வது தடவை வரேன். ஒரு மாதம் முன்னாடி வந்திருந்தேன் ஷூட்டுக்கு. இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எங்கே போய் சாப்பிட போகிறோன்னு தெரியல, அதையும் பார்ப்போம். போன தடவை ரொம்ப ஷூட்டுக்கு தான் வந்திருந்தேன். பஸ்ஸில் வந்து அப்படியே இறங்கி அப்படியே ஷூட் போயிட்டேன். இப்போ வந்து ட்ரெயினாக அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிறோமா இல்லை அப்படியே இங்கேருந்து மேட்டுப்பாளையம் போகிறோமான்னு தெரில. முடிஞ்சால் அவன் வந்துட்டான்னா ஊட்டி கூட போய்ட்டு வந்துடும். ஒரு ரவுண்டு பக்கத்தில் தானே. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ வேனில் ஏறிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இதுதான் மாப்பிள்ளையாக இருக்கணுங்கிறது. மாப்பிள்ளைக்கு மரியாதை. அப்படியே நான் இங்கே இருக்கக்கூடாதா? கோயம்புத்தூர் ஸ்லாங் பாரு. வந்தோடனே மாப்பிள்ளை இவர் தான். அவர் போட்டு வாட்சி அவர் காலையில் யூஸ் பண்ண பேஸ்ட்டு என்னோட எங்களை விட்டுட்டு அடுத்த மாப்பிள்ளை மரியாதை. மாப்பிள்ளை லேட்டாகும். கேடி மாப்பிள்ளை இல்லை, நீ கேடி. ரூமுக்கு போகணும்னு நினச்சோம், ஆனால் ரூமுக்கு போகாமல் இங்கே வந்து பிரைடோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டான். இது நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட வீடு. அப்படி தானே? இதானே வாழைக்கோலெல்லாம் கட்டியிருக்காங்க. அங்கே வந்து லேடிஸ்க்கு ஒதுக்கப்பட்ட வீடு அங்கே இருக்குது. தெரியுதான்னு தெரியல. ஸோ இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போகிறோம், ஃப்ரெஷ்ஷாக வரும். அடுத்து ரூமுக்கு போகிறோம். அடுத்து கோயம்புத்தூர் போகிறோம். கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம். அப்படியா? இது காரமடை இல்லையா? இது எந்த ஊர்? இது ஏதோ பெரிய நாயகம் பாளையம். கோயம்புத்தூர். என்ன பஸ்ஸு? எடிட்லாம் பண்ண முடியாது. பஸ்ஸு எல்லாத்தையும் போடுவோம். ப்ளூ பர்ஸு அப்படியே போடுது. 2 மணி நேரம் வீடியோவை பார்க்காம போகிறேன். ஏறே அந்த வீடுன்னு வேறு காமிச்சிட்டோம் நாங்கள். என்ன பிள்ளை நீ அந்த வீட்டில் கொலைலாம் கட்டியிருந்தாங்க. இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? ஐயோ, நாங்கள் வேறு வீட்டை காமிச்சிட்டோங்க. அந்த வீடு இல்லையா, வேறு வீட்டுக்கு போகிறோம். இவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. புது மாப்பிள்ளை பேச்சு போய் நல்லா இருக்கீங்களா? பாருங்க, இதாங்க வீடு. அப்போல்லாம் காமிச்சது வீடு இல்லையா? இந்த வீட்டில் தான் ஃப்ரெஷ்ஷாக போகிறோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. ஆனால் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் கேட்டை ஓப்பன் பண்ணாலே அப்படி புல்வெளி
அது இதுன்னு சரியான வியூவு. ஒரு மயில் எங்களை பார்த்து ஓடி போயிடுச்சு. மிகப்பெரிய கடமையை முடிச்சுட்டு ஒருத்தன் வெளில வர போகிறான். இப்போ அவ்வளோ சீக்கிரம் வா. கப்பு வேணுமா? கதவை தரேன். இந்த பாருங்க, அவன் தான் இவன் தான் அந்த அக்யூஸ்ட். இங்கே பாரு, இங்கே பாரு. சீக்கிரம். ஆக்சுவலாக இதான் ஹோட்டல் சூர்யா. உள்ளே இப்போ தான் போகிறோம். ஹோட்டலுக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கோம். என்ன நேம் சொல்லி கூட்டோம்? ரூம் புக் பண்ணியிருந்தாங்கண்ணா ஆல்ரெடி. ஹோட்டல் சூர்யா இன்டர்நேஷ்னல். ஸோ ஆனால் இங்கேயும் சூர்யான்னு என் பேரில் எதிர்பார்க்கல. ஆமாம், என் பேர்லேயே நாங்கள் வந்துவிட்டோம். ஆல்ரெடி செக்இன் ஆயிருக்காங்க போல். அவங்கெல்லாம் கிளம்புன அப்புறம் தான் எங்களை உள்ள விடுவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். லிஃப்டா 103 நம்பரு. 103 ரூமை பார்த்துட்டு எல்லா ரூமையும் புக்கிங். பிகாஸ் வந்து நாளைக்கு செம்ம முகூர்த்தங்கிறதுனால எல்லா ரூமுமே ஃபுல் புக்கிங்கில் இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலியை வந்து வெளியில் போட்டதுக்கப்புறம் தான் எங்களை வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ரூம்குள்ளே போகிறேன். ரூம் நல்லா 4 பேர் தங்குற மாதிரி நல்லா பெரிய ரூமாக தான் இருக்குது. எவ்வளோ பட்ஜெட்டு கொடுத்தாலும் மாப்பிள்ளைட்டு தான் கேட்கணும். நல்லா பெரிய கண்ணாடி இருக்குது. ஸோ 2 நாளாக நேற்று சாயங்காலம் ஆரம்பித்த போராட்டம் இப்போ தான் வந்து பெட்டில் பேனு படுக்க போகிறோம். வா எவ்வப்பா. ஸோ ரூம் வந்து சேர்ந்துட்டோம். இனிமேல் சாயங்காலம் தான் என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். லஞ்ச் போகும்போது உங்களை கூப்பிட்டு போகிறோம். யாரா இவங்க? கேமரா சாப்பிடாதுடா. ஆடியன்ஸ் எல்லோரும் வந்துருங்க. ட்ரீட் வந்து வைக்கிறான் எல்லாத்துக்கும். லஞ்ச் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே லஞ்ச் வாங்கி கொடுத்துருவோம். கேஎஃப்சி இருக்கான்னு பாருங்க. கேஎஃப்சி பாருன்னு சொன்னாங்க. நான் டீ ஹோட்டல் இவன் மட்டும் தான் போவான்னு. இந்த பதிவு இவன் எதுக்கு அழுத்தி பதிகிறான்னா அது உண்மை இல்லை. அதனால தான் அழுத்தி பதிகிறான். நம்பாதீங்க. நம்புங்க. என்ன நம்புங்க, அவனை நம்பாதீங்க. ஓகே, ஈவினிங் பார்க்கலாம். கட்டா நீ வரும்போதே எடுக்கணும்னு நினச்சேன். நீ ஆள் பாரு, சூம்பல் ஆகிக்கிட்டே இருக்கான் அவர். அவன் இங்கே கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே ஃபீல் ஆகுது நமக்கு. என்ன வேலைன்னு பார்த்துட்டு தானே இருக்கேங்க நான். இந்த பேரில் நோட் பண்ணுங்க. கடலை, சரியான கடலை. நேற்று ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் கடலை. அசோ பெரிய டிஷர்ட் போட்டிருக்கியா இல்லை எலும்பாயிட்டியா? மணி எத்தனை இப்போ? 2:45. மணி 2:45 ஆயிடுச்சு. சாப்பிட போயிட்டுருக்கோம். நான்வெஜ் சாப்பிட்ணுன்னா தம்பி மிஷின் ஒன்று இருக்குது. குமரன் தங்கமாளிகை பக்கத்தில். அது நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். கொஞ்சம் தூரம் தானே? 90. இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல ப்ரோ, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழே இறங்குனா இந்த லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டலெல்லாம் தாண்டி தம்பி மிஷின் ஒன்று. சரி, அது நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. கடைசியில் தேடி வந்த கடையை அடைஞ்சாய்த்து. வீட்டு முறை சமையல். தம்பி இந்த கடையை தேடி தான் இவ்வளோ தூரம் வந்தோம். இது வந்து மெஸ்ஸு, வீட்டு சாப்பாடு, கிரேவி ஐட்டங்கள்லாம் இருக்கும். ஆனால் அந்த ஏரியாவில் வந்து இந்த ஹோட்டல் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இடம் இல்லையோ? எல்லாமே இருக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம். செட்டில் உடனேண்ணே ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தங்க பேச்சை கேட்டு தம்பி ஹோட்டல் அப்படின்னு நாங்கள் போனோம். அது வந்து ஹோட்டல் இல்லை, அது மெஸ்ஸு. கேமரா செல்ல இல்லை, லேப்டாப் பெருசாக எடுத்துக்கலாம். ஸோ வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம், தம்பி மெஸ்ஸுக்கு போனோம் ஃபஸ்ட்டு. அங்கே வந்து ரைஸும் கிரேவி அந்த ஐட்டங்கள் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படியே நடந்த வரல ஜம்ஜம்னு ஒரு ஹோட்டல் பார்த்தோம். இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு பீஃப் பிரியாணி, 2 சிக்கன் பிரியாணி, இந்த பையனுக்கு வந்து பரோட்டாவும் பீஃபும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து இடம் எங்கே இருக்குன்னு தெரில. இது என்ன இடம்னே தெரியும். பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட. பஸ் ஸ்டாண்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நீ கேட்குற தம்மெல்லாம் இருக்காதுங்க, பிரியாணி தான் தம் இருக்கும். இது வந்து பீஃப் என்ன காரணத்துக்கு ஆர்டர் பண்ணான்னு எனக்கு தெரில. பட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பீஃப் கிரேவி, பரோட்டா. அசோகே எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு. இதான் கண்டென்ட் கிரியேட்டர். எப்படி இருக்கு? ஹரி எப்படி இருக்கு பாரு டேஸ்ட். மைக் அங்கே இருக்கு, கொஞ்சம் சத்தமாக பேசு. ஆமாம், அந்த விக்ரம் வேதால மறைய பண்ணி பீச் அப்படிங்களா? அப்படி
இந்தாங்க எடுத்துக்கோங்க ஒரு பீஸ். பீஃப் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுங்க. நல்லா பெருசாக பிடிங்க. இத்தனும் அது பீஃபு பிக்கிறதுக்கு கூட ஆகாது அது. இவங்க ஆர்டர் பண்ண பரோட்டாவும் பீஃபும் வந்துருச்சு. பட் நாங்கள் ஆர்டர் பண்ண பிரியாணி வந்து லேட் ஆகும்னு சொல்கிறாங்க. நான் இப்போ தான் ஐயோ காரமாக இருக்கு. அருமை. என்ன சார் தண்ணிக்கு பீஃப் சாப்பிட வீட்டுக்கு தெரிஞ்சேன்னா அவ்வளோதான். பீஃபே சாப்பிடக்கூடாது. நம்ம என்னைக்கு காலேஜ் போகணுமோ அதுலேருந்து எல்லாம் பழகி. சென்னை வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடிலாம் கிடையாதா? இருக்கிறதே தெரியாது. அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம தான் அப்படி இப்படி. ஹரி வந்து பீஃப் பிரியாணி. இங்கே ஒரு சிக்கன் பிரியாணி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கலர் அது தெரியாது அவசியம் இல்லை. நான் தெரியணும், ஸ்க்ரீன் தெரியாட்டி பரவாயில்ல. நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஒரு குஸ்கா வேணாலும் சொல்லிவிடுவோம். நல்லா என்ன சொல்லன்னு தெரியல. நல்லா தான் இருக்குது. கண்டென்ட் இல்லைங்க பேசுகிறதுக்கு. சூடாக இருக்குது, பேச முடியாது. இப்போ தான் தம் போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்காங்கண்ணா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லா பிளேட்டையும் காமிச்சு. நல்ல வேலை நாங்கள் வேறு கடையில் சாப்பிடுவோம். வந்துட்டு நேரம் இது வந்து குழம்பு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே தான். எவ்வளோ ப்ரைஸ் என்னன்னு தெரியல. ப்ரைஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக சொல்கிறேன். சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தா அப்புறம் எங்களுக்கு வயிறுலிக்கும். அதெல்லாம் கேமரா ஆகணும். சரி, இப்போ பிரியாணி நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. பிரியாணி நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த அண்ணன் வந்து பிரியாணியில் உப்பு அதிகம்னு சொல்கிறாங்க. பட் 120 ரூபாய்க்கு ஓகே தான். நல்லா தாண்டா இருந்துச்சு. ஜூஸியா? ஓ பீஃபா? ஆமாம் சரி. பீஃபை வந்து கடிக்க முடியலன்னு சொல்கிறேன். பட் 4 பேருக்குமே அதாவது ஒரு சிக்கன் பிரியாணி, 2 சிக்கன் பிரியாணி, ஒரு பீஃப் பிரியாணி, அப்புறம் 3 பரோட்டா, ஒரு பீஃப் கிரேவிக்கு சேர்த்து மொத்தமே 465 தான் வந்துச்சு. ரீசனபிள் ப்ரைஸ் தான். நம்ம பரோட்டா ஏங்க 4 மணிக்கு போயிட்டு சூடாக பரோட்டா வேணால் எங்கெங்க தருவாங்க? நம்ம ஊரா எப்போ பார்த்தாலும் கல்லில் போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு. எங்கள் ஊரில் கடை வாசலில் கல் போட்டிருப்பாங்க. எப்போதும் உருட்டிக்கிட்டும் பெரட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த கடையை நாங்கள் பார்த்தோம். சரி, இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு கடையில் போய் ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு போக வேண்டியதான். ஸ்ப்ரைட் குடிக்க போகிறேங்க. சரி, ஒரு மன நம்பிக்கை. சாப்பிட்டு முடித்து விட்டு ஜூஸ் குடிக்கலான்னு போயிட்டுருக்கோம். என்ன சாத்துக்குடியா? 3 சாத்துக்குடி, ஒரு பனானா சொல்லியிருக்கோம். நல்லா இருக்குல்ல? இது பனானான்னு யாருக்கும் தெரியாது பாரு, காட்டுற மாதிரி. அவர் போட்டுட்ருக்காரு வேற. இங்கோடியா என்னது? எந்த ஞாபகத்தில் நீ அதை எடுக்கிற? இது வந்து நார்மல் ஐஸ். இது ஐஸ் அதிகம். விடுங்க, வாழைப்பழம் எடுத்து வராங்க. ஒத்தையில் குடிக்காதல அசோகே. கையை ஏன் முட்டு கொடுத்துட்டு நிற்க? உடஞ்சிருப்போம் எலும்பு. யாரோ பார்த்தே போகிறாங்க. டாட்டா காட்டுவாங்க. வேண்டாம், அது தவறான சார். எவ்வளோ? 180? 50? ஐஸை கொடுத்துரு, அடுத்த ஜூஸுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. காட்டு. ஓகே, 150. நல்லா இருக்கா? ஆமாம். ஓகே, அடுத்த ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக மண்டபத்துக்கு போக வேண்டியதான். சார்ஜ் வேறு பொண்ணு கோப்ரோவை 1 ஹவராக சார்ஜ் பண்ணணும் கம்பல்சரியாக. ஸோ பார்ப்போம், மண்டபத்தில் மீட் பண்ணுவோம். அடுத்து காஸ்டியூம்ஸ்லாம் போட்ட பிறகு ஒரு ரவுண்டு காட்டலாம்.